இருந்த பொழுதும் இப்பொழுது எனக்கோ பசி அதிகமா இருக்கு. சாப்பாடு இருக்கா? பசிக்குதா? ஆமாம்மா. அப்படியா? ஆமாம்மா. புறப்படுங்க. சாம்பாரா? ஐயோ மீன் குழம்பு வேணாமா? சாம்பார் கட்ட வடை சாப்பிடுறியா? வடையா? வடை வைங்கம்மா. கறி குழம்பா? அது வேணாமா. ரசம் போடுறியா? ரசமா ஊத்துங்க. சோறு ஊத்துங்கப்பா. மோரா? கொடுங்கம்மா. பால் சாப்பிடுறியா? பாலா? நல்லா குடிப்போம்மா. பழம் சாப்பிடுறியா? ஐயோ பழம் வேணாமா. குடிக்காத. பால்னா நல்லா குடிப்பேன். குடிப்பேன். வாய முடிக்கணும் சாப்பிட்டேன்பா நானு. எந்த புண்ணியவன்டா வாய முடிக்கணும் சாப்பாடு சாப்பிடுவான்? ஆக மாட்டேன். எதுக்குப்பா வாய முடிக்கணும் சிரிச்சே சாப்பிட்டு வரும். உன்னை பார்த்தா எல்லாரும் பாவப்படலாம். இந்த உலகத்திலேயே பாவபட்சம் உன்னை பார்த்தா பாடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கிறேன். இறக்கிற எங்க 17 பேருக்கு ஜெகினி நீ ஒரே ஆள் மட்டும்தான். எங்களுக்கு எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டு வேணும் என் அம்மாவனை. அருமையான சாப்பாடுப்பா. அம்மால சூப்பரா இருந்ததுப்பா சாப்பாடு. யாரு அவங்க அம்மால சாப்பாடு போனவங்களா? ஏய் ஏண்டா யாரு இப்ப அந்த அம்மா உனக்கு சாப்பாடு போட்டுச்சு உள்ள? சென்னையில கிளம்பா. எனக்கு அந்த பாசம் வந்துருப்பா. ஓ வேற எதுவும் இல்லப்பா. சென்னையில இருக்கிற எந்த ஏரியாவில? அது பக்கத்துல பட்டணம். சென்னைக்கு பக்கத்துல பட்டணமா? மெட்ராஸ்ல கிளம்பா. மெட்ராஸ்ல இருக்கிறியா? இது மூணு எங்க இருக்குது? எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறேன்பா நானு. சென்னைனா என்ன, மெட்ராஸ்னா என்ன, பட்டணம்னா என்ன? சொல்லு குத்து முன்னாடி வர முடியாது. கம்மனு ஒரு எப்பா அருமையா இருக்குப்பா சாப்பாடு. அடாடாடா அம்மா கையால சாப்பிட்டா எவ்வளவு பிரமாதமாகுது. அவங்க கையால சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு பசி எடுக்காரா? அடப்போ நான் போயிட்டா அம்மா நின்னுக்குனே ஊத்துது. எப்படியா நீ என்ன பண்ணுவ? நான் கையால புடிச்சு குடிச்ச நான். ஏய் காதுல என் மவனை ஈய கம்பி காய்ச்சி அப்படியே ஊற்றிடுவோம் நான் உன்ன. கிட்டவா கிட்டவாடா. அங்க போய் பாசுறானா இங்க போய் தனி மெண்டல் மாதிரி பேசிக்கிறேன். கை வச்சுதான் காட்டிங்க. அம்மா நின்னுக்குன்னு பேஞ்சதுன்னா அப்படியே கைய புடிச்சு குடிப்பேன் நான். எப்படியே? ரசமா? ஏய் அம்பா வைக்கிறதுல ரசம் தான்டா பிரமாதமா இருக்கும். நீ சாப்பிட்டு எப்படி பாருந்தது ரசம்? அருமையா இருந்ததுடா. நீ சாப்பிட்டு எப்படி பாருந்தது? இருந்தது இல்லையா ரசம் தான்டா தூக்கலே. சுவையா இருந்ததுடா ரசம். நல்லா இருந்தது. அந்த மாதிரி ரசத்தை அந்த வாழ்நாள சாப்பிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரி அவ்வளவு அற்புதமா இருந்தது. நானும் சாப்பிட்டேன்பா. லேசா உப்பு கை. என்னடா இது? நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது. நீ சாப்பிட்டது மட்டும் நான் லைட்டா உப்பு கறிக்குதுன்ற. அப்போ பைப் லைன் ஜெயிண்ட் ஆயிடுச்சு. பைப் லைன் ஏன்பா வடை சாப்பிட்ட? வடை 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 சாப்பிடுறீங்க? எந்த வடை சாப்பிட்ட? ஓட்ட வடை. சந்து வடை சாப்பிடல. ஓட்ட வடை. மெது வடையா மசாலா வடையா? அது தெரியலடா. அது ஓட்ட வடைடா. அந்த வடையில ஓட்ட இருந்ததுடா. அதனால ஓட்ட வடை. கையால புட்டு சாப்பிட்டா இல்ல கச்சி சாப்பிட்டா? எனக்கு இந்த புட்டு சாப்பிடுற பழக்கம் எல்லாம் கிடையாது. கடிச்சு சாப்பிடுற பழக்கம் தான். கச்சி சாப்பிடுற பழக்கம். ஆனா இவன் வடை சாப்பிட்டான் பாரு என் பக்கத்துல உட்காந்து. ஆரஞ்சு கலர் வடை ஜாங்கிரி வைக்கிறாங்க. அவன் கண்ணை போட்டு கோலை போட்டு கொளுத்துன்னு அவ்வளவு வடை சூப்பரா இருந்துங்கன்றான். வடைக்கும் ஜாங்கிரிக்கும் வித்தியாசம் இல்லை. ஏம்பா பாயாசம் எப்படி பாந்தது? அருமையா இருந்தது. நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. அந்த பாயாசத்துல யாரோ ஒருத்தவங்க யார் கைப்பக்கம் தெரியலடா. அவர் அப்படியே முந்திரி பருப்பா பொறி சாப்பிட்டு நான்தான்ப்பா செஞ்சேன் பாயாசம். என்ன சொல்ற? முந்திரி பருப்பு போட்டா சாப்பிட மாட்டா பூண்டை உரிச்சு போட்டேன். அத வேற நல்லா இருக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டு தர்றான் அந்த ஆளு. அது சமையல். அது நீதிலாம் அம்மா அது சமையல். அம்மா உண்ட வழக்கம் தொண்டருக்கு உண்டு என்பார்கள். அதனால் சாப்பிட்ட உடனே எனக்கு உறக்க வருவதற்கின்றது. சிறிது நேரம் சென்று நான் உறங்கி விட்டு வரமா? உணவு உறங்க கூடாது. ஏமா? ஏன் அது ஒரு வேலைன்னு சொல்றாங்க. ஏதியா? உடலுக்கு ஆகாது, ஜீரணிக்காது, உடல் சரியில்லாம ஆயிடும். அடடே சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கினா உடலுக்கு ஆகாது. சரியம்மா. அதனால்
அதனால இன்னும் ஒரு 3 கேள்வி கேட்க போறேன். 3 கேள்வி. ஆமா. என்ன நம்ம கேள்வி? 3 கேள்வி என்ன தெரியுமா? என்னம்மா? முதல் கேள்வி. நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல உணவு வருவாரு. ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா அம்மா அடடே தற்பொழுது இல்ல. தற்பொழுது இல்ல. ஆமா. அந்த வெள்ளி தட்டுல யார் உணவு வருவாரு? அப்பா இல்லனா அப்பா செத்துட்டாரு. டேய் 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 நல்லா என்ன சாவடி. ஆஹா. உங்க அப்பா செத்துட்டாரு. புத்துகள் மாதிரி உட்கார்ந்து எங்க அப்பா உள்ள. இன்னும் 2 நாள்ல காலி ஏய் ஆயிடுவாரு. மகனத பார் ஆயிட்டமர திரும்பி போறான். அவர் இருந்தானே உனக்கு எல்லாத்துக்கும் உதவுது. இந்த எடுத்து உன்னாலே அந்த ஆளு போடும் பாதி பூண்டா. மன வெட்டல. அம்மா அப்பா இல்லனா அப்பா சாப்பிடுற அந்த வெள்ளி தட்டுல நான் தான் சாப்பிடுவேன். அந்த தட்டுல நீ சாப்பிடுவ. நான் சாப்பிடுவேன். அந்த வெள்ளி தட்டுல நான் சாப்பிடுவேன்டா. நீ சாப்பிடுவ. சாப்பிடுவேன். சாப்பிடுவ. ஏய் சாப்பிடுவேன்டா. மூஞ்ச போறான் கோட்டா மேய்த்து போறான். பின்ன அவங்க அப்பாவுக்கு பிற்பாடு அவர் தான் இளவரசர் நாட்டுக்கு. அவங்க அப்பா சாப்பிடக்கூடிய வெள்ளி தட்டுல அவர் தான் சாப்பிடுவாரு. வேற யாரும் நீ சாப்பிடுவா குரங்கு மாதிரி காட்டுற மூஞ்ச சாப்பிடுவாரு. அடுத்த கேள்வி. சாப்பிடுவேன்டா. அடுத்த கேள்வி. கேள்வி எத்தனை வந்து அடிப்பாங்க உன்ன? அப்படி என்றால் உங்க அப்பா சாப்பிட்டது நீ சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். சபாசரணி. முதல் கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லிட்டான். இரண்டாவது கேள்வி. நம்முடைய அரண்மனையில் புறவுடை சேர்ந்தது. குறவி. புறவேற்றல் குறவி என்றால் குதிரை. வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா அடடே தற்பொழுது இல்ல. தற்பொழுது இல்ல. உங்க அப்பா சேர்த்து பட்டுக்கு பூட்டாரு. எதுக்கு? கச்சக்கார ரோடு வாங்கிறோம். இங்க எதுவும் கிடையாது. ஏடா இங்க எதுக்கு செய்யாரு? செய்யார் பஸ் ஸ்டாண்ட போய் பார்த்து பாடுறாங்க. ஆணி விட்டுட்டாண்டா. அது கூட மன்னரடா போய் இத கருடு வாங்கி வரதுக்கு. அது கூட கச்சக்கார ரோடு வாங்கிட்டு போயிடாராம். மேலே எல்லாம் கிடையாது. கூட்டாண்டு வந்து பாடுறான். எம்மா நாரி கிடக்குதுன்னு. ஏய் போயிருக்காரு. நகர வேலை போயிருக்காரு. நகர வேலை போய்கிறார். அம்மா அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது? அப்பா இல்லை என்றால் அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி அம்மா அப்பா இல்லனா அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நான் தான் சவாரி செய்வேன். என்னது? அந்த குதிரை மேல ஏறி நீ செய்வியா? செய்வேன். அந்த குதிரை மேல ஏறி நீ செய்வியா? ஏய் ஆ? குதிரை மேல ஏறி சவாரி ஏய் செய்வேன்டா பாய். அட தேவாங்க செய்வேன் என்ன செய்வா? சவாரி வெள்ளை குதிரை மாதிரி ஏறி இளவரசர் தான் சவாரி செய்வார். அடே அந்த குதிரை போமே. ஆமா எப்படி? ஏய் ஏய் இல்ல இவன் சம்பளத்துல எனக்கு 1000 ரூபாய் தரணுமா? இவனா கூட கத்தி கத்தி ஏன் ஆவி போதுமா? நீ பாதி எடுத்துட்டு அவனுக்கு பாதி. இல்ல அது உள்ள போய் அவன் வாங்கி போறது அதான். அதுலயும் பாதி எடுத்துக்கின்னு செத்துருவான் அப்படியே காலையிலே. பிராண்டடா போய் இதுல அப்படிதான் இருப்போம். பிராண்டட் பிடிக்காதான். அப்படி என்றால் எல்லாம் ஹை கிளாஸ் பிராண்ட். சுத்தமா சொல்லிங்கறான். அனந்தா அப்படி என்றால் அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வேன். நான் செய்வேமா? நீ செய்வேன். செய்வேன். சபாசரணி. இரண்டாவது கேள்வி தகுந்த பதில் சொல்லிட்டான். மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி. ஏய் குலா. உங்களுடைய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் பஞ்சநமத்துல படுத்திருக்கோம். ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா இல்ல. உங்க அப்பா இல்ல. செய்யார் போய்கிறாரு. எதுக்கு? வாழைக்கார ரோடு வாங்கிறோம். கட்சிக்கார வீடு வாங்கி வரதுக்கு சேத்து பட்டு போயிறாரு. இப்போ வாழைக்கார வாங்கி வரதுக்கு செய்யாரு போயிறாரு. அம்மா என்ன கேக்குது கேள்றாங்க காது கொடுத்து. சொல்லுமா? இந்த அரண்மனையில் ஏய். நானும் உங்க அப்பாவும் பஞ்சநமத்துல படுத்திருக்கோம். ஆமாமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா இல்ல. இந்த பஞ்சநமத்துல என் கூட யாரு படுத்திருக்கிறது? என்னம்மா இது? அம்மா எனக்கு தெரியும். என்னப்பா தெரியுமா? தெரியுமா? அம்மா தற்பொழுது அப்பா இல்ல. அப்பா இல்லனா இல்லனா அப்பா இல்லனா நீங்க தனியா தான் படுத்து தூங்கணும். அது கிடைக்காத கருமேரி கிடைக்குது. ஒரு தனியா பட்டு போங்க போய். ஏய் அம்மா தனியா தான் தூங்கணும். வாய மூடுறா. எனக்கு கச்சிச்சுனாக்கா எண்ணெய் துணியை நாய் உதற மாதிரி உதறி போடுவேன். படவா ராசு போடு காத்துக்கு நிக்கிறேன் நானேப்பா. எப்ப என்ன பண்ண போறேன்னு ஒன்னும் புரியலப்பா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வருதுப்பா. பட்டவா ராசு போடு எதுக்கு அந்த கருமேரி மாதிரி தனியா ஒன்னு செய்ய. நீ தனியா பட்டுக்கா. நீ தனியா பட்டுக்கா. நான் நடுப்புற பட்டுக்கா. எனக்கு தெரியும் நீ என்ன எண்ணத்துல சுத்திங்கிறன்னு. ஏய் காவல்காரங்க நாய் அவங்க மகாராணி அவங்க இளவரசர் அவங்க 1008 பேசுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு பக்கமா நின்னு ஓரம் இரு கம்முன்னு. அம்மா ஆனந்தா அப்பா இல்லனா நீங்க தனியா தான் படுக்கணும். ஆமாமா தனியா படுக்கணும். தனியா தான் படுக்கணும். ஆனந்தா அம்மா நான் தனியா படுக்கணும். நீங்க தனியா தான் படுக்கணும். ஆனந்தா அம்மா பூவே ஐயோ
பூவெடுத்து நீ பூவெடுத்து வைக்கணும் நானே அந்த வைக்கிற பூ சொக்கணும் நானே ஏன் மச்சான் மச்சான் ஏன் மல்லிய மச்சான் ஏன் மச்சான் மச்சான் மல்லிய இல்ல அண்டை வெட்டினா கூட டயர்டா இருக்காது அண்டை வெட்டினா கூட டயர்டா இருக்காது என் மாமா இவருக்கு வேற பரிதான் வேற பாக்குறாங்க பரிதான் பாக்குறாங்க ஏம்பா, அவங்க பண்றது கண்ணு பொறுக்கலப்பா எனக்கு. இவ்வளவு பெரிய வீடு இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் போனா பாத்ரூம் போய் கழுவி வரலாம். 1/2 லிட்டர் கேன்ல பாதி தண்ணி எடுத்து போனோம். எதுக்குடா போறேன்னு கேட்டேன். பாத்ரூம் போறவன் 1/2 லிட்டர் தண்ணில பாதி போதுமா? போதும், அது மீதி மிச்சம். அதுலயே மீதி எடுத்து வந்து மீதி நீ எது எடுத்து வருவீங்க எனக்கு தெரியாது. எப்பா, கண்ணு பொறுக்கலப்பா அவங்க பண்றது. அதனால தான்பா 2 மணிக்கு மேல எப்படிதான் போறேன், எவங்கல்ல மண்ணை தோற யாருக்கு மண்ணு தோறானே தெரியல. கம 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 வருதுப்பா. ஏப்பா கம கமன்னு வருது. ஏய் ஓ பல்ல வலிக்கு எத்தி நாளாச்சியா? நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும் தான்பா வளர்க்குவேன். மஞ்சா தேய்ச்சி மூஞ்சிக்கும் மயிர் மச்ச மூஞ்சிக்கும் வித்தியாசம். என்னப்பா எனக்கு சத்தியமா சொல்றேன், கையே வர மாட்டா. என்ன அந்த மாடு எலும்புல போய் இடிக்கிறேன். 4 ஏரம் ஆண்ட பட்டா கூட எனக்கு டயர்ட் ஆகுது. என்னப்பா பண்றது, அவங்க பண்றது எனக்கு பொறுக்கலப்பா. அதை பார்க்கறது மூஞ்சி கண்ணாடி எப்பா இந்த பவுடர் எந்த வழியா கொடுத்தாரு உனக்கு போடுறேன். எப்பா பவுடர் போட்டாக்கா எத்தனை பேர் என்ன பார்க்கலாமப்பா. சப்போர்ட் பண்றாங்க. மோசமான ஆள் மாவன், மோசமான ஆள். நீ நம்பாத. பாரு உறங்க மாதிரி இருப்பான். டீ குடிப்பான்னாரு அவர் அண்ணா. டீ குடிக்க மாட்டான் ஆள். என்னம்மா நான் செத்துமான பாரு, நீங்க கம்மி இருங்க.